அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிறது என்னென்னா, ஒரு தமிழா நிகழ்ச்சியில் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல. நான் யூடியூப்பில் பார்த்தது. ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, தமிழ் ஜாதியில் தமிழ் ஜாதியில் நாங்கள் நிறைய ஜாதி உண்டு, அந்த ஜாதியில் தான் நாங்கள் திருமணம் பண்ண வேண்டும். தமிழ் ஜாதியில் நிறைய ஜாதி உண்டுனா என்னடா, தமிழ் ஜாதின்னு ஒரு ஜாதியே கிடையாது, அதுக்கப்புறம் அதில் என்ன ஜாதி உண்டு அது ஒரு கேள்வி. இன்னொரு ஆள் பேசுகிறாரு என்னென்னா, மிருகத்தில் நிறைய ஜாதி உண்டு, மனிதத்திலே நிறைய ஜாதி உண்டு. மிருகத்தில் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, அப்படி ஒவ்வொரு ஜாதியும் இருக்குல்ல. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, மிருகத்தில் ஜாதி இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு. இதை பார்த்தா இது ஆடு, இதை பார்த்தா இது மாடு, இதை பார்த்தா சிங்கம், புலின்னு பார்த்துடலாம். அந்த கேட்ட ஒரு கேடுகட்ட நாய்க்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களா மனிதர்கள், உன் கூட சுற்றுறாங்க மனிதர்கள், அவர்களை பார்த்துட்டு இந்த ஆள் இந்த ஜாதி தான் நீ கண்டுபிடிக்க முடியுமா? நீ ஆடு மாடு ஜாதி மிருகத்தில் பார்த்துடலாம், இது நாடார் தேவர் வன்னிய சமூகம் இப்படி ஏதாவது ஒன்றால் கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாமே மனுஷன்தான். எல்லாருக்கும் 2 கை 2 கால் இருக்குது, எல்லாமே மனுஷன் ஜென்மம், எல்லாருக்கும் மனித முகம் எல்லாத்துக்கும் ஒன்று கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் மனித முகம்தான் இருக்குது. வேணா ஒருத்தங்க இந்த கட்டையாட்டம் நெட்டையாட்டம் இருப்பான், அதை விட்டுருவோம். வேற உனக்கு அந்த மனித சமூகத்தில் நாடார் தேவர் வன்னியர் ஒவ்வொரு ஜாதி, சைவர் பிள்ளைமாரு பிராமின்ஸு, நீ நிறைய ஜாதி இருக்கு. நீ எப்படி உன் ஜாதியை நீ எப்படி கண்டுபிடிப்பான்? உன்னை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? ஜாதி வெறி பிடிச்ச நாய்களே, உனக்கு வெட்டினாலும் ரத்தம் தான் வரும், எனக்கு வெட்டினாலும் ரத்தம் தான் வரும், எவனுக்கு வெட்டினாலும் அந்த சோப்பில் தான் ரத்தம் வரும்.